ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். இது எலக்ட்ரிக்கல் கற்பது எளிது யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் லைட்னிங் அண்ட் லைட்னிங் அரஸ்டர். அதாவது இடி மின்னல் எப்படி உருவாகுது, அப்படி உருவாகிற இடி மின்னலிருந்து ஹியூமன்ஸையும் பவர் சிஸ்டம் எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்ஸ் இது எல்லாத்தையுமே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். லைட்னிங், இந்த இடி மின்னல் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேசிக்காக ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது. ரெண்டு வெவ்வேறு சார்ஜ் இருக்க மேகங்கள் ஒன்றோட ஒன்று மோதும் போது இடியும் மின்னலும் உருவாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்படி உருவாகிற மின்னலில் பார்த்தீங்கன்னா 50,000 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு வெளியாகுது. இந்த ஹீட்டு சூரியன் கூட கம்பேர் பண்ணும்போது சூரியனை விட 5 மடங்கு ஹீட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இதில் உருவாகிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா 30,000 ஆம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை எப்படி கம்பேர் பண்ணலான்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் சப்ளை எல்லாமே 15 ஆம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இப்போ சவுண்ட் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். ரெண்டு க்ளவுட்ஸ் மோதும்போது ஃப்ளாஷ் உருவாகும். அந்த ஃப்ளாஷை தான் நம்ம மின்னல்னு சொல்லுவோம், லைட்னிங் சொல்லுவோம். வெறும் மின்னல் மட்டும்தான் உருவாகும். அந்த மின்னல் உருவாகும் போது ஏற்கனவே சொன்ன போல தான் அதிகமான வோல்டேஜ் உருவாகுது, ப்ளஸ் ஹீட் உருவாகுது. இதனால் க்ளவுட்ஸ் இருக்கும், நார்மலாக இருக்க க்ளவுட்ஸ் என்ன ஆகும், அதிக டெம்பரேச்சராலையும் ப்ரெஷராலையும் அந்த க்ளவுட்ஸ் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேட் தான் நம்ம இடியோட சவுண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஒரு அல்ட்ராசோனிக் சவுண்டு. சவுண்டோட ஸ்பீடை விட லைட்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதால தான் நம்ம லைட்னிங்கை ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம் இடியை லேட்டாக கேட்குறோம். நெக்ஸ்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயுமே லைட்னிங் உருவாகும். மேக்ஸிமம் ஒயிட் அண்டு ப்ளூ கலர் தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த ப்ளூ கலரில் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, காற்றுல நிறைய நைட்ரஜன் கேஸ் இருக்கிறதால இந்த ஹீட்டு நைட்ரஜன் கேஸை எவாப்ரேட் ஆகிட்டு ப்ளூ கலரில் க்ளோ ஆகுது. அதனால தான் ப்ளூ கலரில் தெரியுது லைட்னிங்லாம். இப்படி உருவாகிற லைட்னிங்கை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் இன்ட்ரா க்ளவுட், ரெண்டாவது டைப் க்ளவுட் டு க்ளவுட், தேர்ட் டைப் க்ளவுட் டு கிரவுண்டு. ஃபர்ஸ்ட் டைப் இன்ட்ரா க்ளவுடிங். இன்ட்ரா க்ளவுடிங்லாம் ஒரே க்ளவுடுக்குள்ளே ஏற்படுற லைட்டிங்க்கு பேர் தான் இன்ட்ரா க்ளவுடிங். எப்பயுமே எல்லா பொருள்லையுமே பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்கும், அதே போல் நெகட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்கும். இந்த க்ளவுட்ஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறதால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே மேகத்தோட மேல் சைடில் போய்ட்டு செட் ஆகிடும். வெயிட் அதிகமாக இருக்கிறதால நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கீழ்ப்பக்கமாக வந்துடும், மேகத்தோட அடிப்பக்கமாக நின்றுடும். இதே போல் தான் நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேகத்தோட சைஸ் பெருசாகும்போது மேலே இருக்க பாசிட்டிவ் சார்ஜும் அதிகமாகவும் கீழே இருக்க நெகட்டிவ் சார்ஜும் அதிகமாகும். சார்ஜஸ் ரெண்டும் அதிகமாக அந்த கேப்பு கம்மியாகிட்டே போகும். கேப்பு கம்மியாக இருக்கிறதால பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ஏற்பட்டு அப்போ தான் லைட்னிங் ஏற்படுது. இந்த டைப் லைட்னிங் நம்ம ஹியூமன்ஸுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு எஃபெக்ட்டையும் ஏற்படுத்தாது. க்ளவுடுக்குள்ளே நடக்கிறதால இது அதிகமான எஃபெக்டும் இருக்காது, கம்மியான வோல்டேஜ் கம்மியான சவுண்டு தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்ட் டைப் க்ளவுட் டு க்ளவுட் லைட்னிங். அதாவது ஒரு மேகத்தோட இன்னொரு மேகம் மோதும்போது ஏற்படுற லைட்னிங்கு பேர் தான் க்ளவுட் டு க்ளவுட் லைட்னிங். ஸோ இப்போ 2 மேகம் கன்சிடர் பண்ணிப்போம். அதில் ஒரு மேகத்தில் நம்ம வழக்கமாக சொன்ன போல தான் மேகத்தோட மேல் பக்கம் எல்லாமே பாசிட்டிவ் அயன்ஸ் ஃபுல்லாக இருக்கும், கீழ்ப்பக்கம் நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும். இப்படி க்ளவுட்ஸ் ஏரில் பாஸ் ஆகும்போது ஒரு க்ளவுடோட இன்னொரு க்ளவுடு டச் ஆகிற சூழ்நிலை வரும். அப்போ டச் ஆகும்போது இதில் இருக்க பாசிட்டிவ் அயன்ஸும் இன்னொரு க்ளவுடில் இருக்க நெகட்டிவ் அயன்ஸும் ரெண்டும் ஒன்று சேருது. இப்படி ஒன்று செய்கிறதால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஏற்படுது. இந்த டிஸ்சார்ஜ் மூலயமா மின்னல் ஏற்படுது. இதை தான் நம்ம லைட்னிங் சொல்கிறோம். இந்த லைட்னிங் எஃபெக்ட்டு வானத்து மேலே நடக்கிறதால அந்த லைட்னிங்கால் பூமிக்கு கீழே வர முடியறதில்லை. இதனால தான் இந்த லைட்னிங்கால் ஹியூமன்ஸுக்கு எந்த எஃபெக்ட்டும் ஏற்படுறதில்ல, எஃபெக்ட்டு கொஞ்சமாக தான் ஏற்படுதும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் க்ளவுட் டு கிரவுண்டிங். இந்த லைட்னிங் தான் அதிகமாக ஹியூமன்ஸையும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் பவர் சிஸ்டத்தையும் டேமேஜ் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப டேஞ்சரும் கூட. ஏற்கனவே சொன்ன போல் க்ளவுட்ஸோட பாட்டமில் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். நம்ம எர்த்தோட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். எர்த்தோட சார்ஜ் ஒரு சில இடத்த பொறுத்து மாறும். எர்த்தில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கா கன்சிடர் பண்ணிப்போம். ஒன்ஸ் அந்த மேகத்தோட ஹைட்டு கீழே கம்மியாகும் போது பூமிக்கிட்ட நெருங்கும் பொழுது அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் எப்படியாச்சும் பூமிக்கு போக ட்ரை பண்ணும். அதே போல் எர்த்தில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் எப்படியாச்சும் அந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்.
இந்த சமயத்தில் காற்று அதிகமாக இருக்கும்போது இந்த ஏர் வந்து ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியலாக மாறுது. காற்றை யூஸ் பண்ணி மேகத்தில் இருக்க நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் பூமியை நோக்கியும் பூமியில் இருக்க பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் மேகத்தை நோக்கியும் போகும். அப்படி போகும்போது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல மிகப்பெரிய டிஸ்சார்ஜ் ஏற்படும். இந்த டிஸ்சார்ஜ் தான் நம்ம லைட்னிங் சொல்கிறோம். இப்படி உருவாகிறது தான் க்ளவுட் டு கிரவுண்ட் லைட்னிங். இந்த லைட்னிங் ஏற்படும்போது நம்ம வீடு வந்து ஹைட்டாக இருக்குது. நம்ம வீடு ஹைட்டாக இருந்துச்சுன்னா அந்த லைட்டிங் என்ன பண்ணும், ஈஸியாக எப்படியாச்சும் எர்த்துக்கு போக ட்ரை பண்ணணும். ஸோ எர்த்துக்கு போக ட்ரை பண்ணுறதால நம்ம வீட்டையோ இல்லை மரத்தையோ இல்லை டவர்ஸையோ செல்ஃபோன் டவர்ஸையோ இல்லை டிரான்ஸ்மிஷன் லைன் டவர்ஸையோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் கீழே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ட்ரை பண்ணணும். இப்படி தான் வந்து லைட்னிங் ஏற்படுது. இப்படி என்ன தான் இந்த லைட்னிங்கை நம்ம பார்த்து பயந்தாலும் இதெல்லாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இதால் முக்கியமான ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஒரு அட்வான்டேஜில் 2 அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓசோன் லேயர் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குன்னு. அந்த ஓசோன் லேயர் டேமேஜ் ஆகிறத கம்மி பண்ணுறது இந்த லைட்னிங் தான். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், நம்ம உலகத்தில் வந்து நிறைய நைட்ரஜன் கேஸ் இருக்குது. அந்த நைட்ரஜன் கேஸ் ராவாக இருக்கிறதால அதில் எந்த யூஸ்மே இல்லை. அந்த நைட்ரஜன் கேஸ் கூட இந்த லைட்னிங் படும்போது அந்த நைட்ரஜன் கேஸு ஒரு நல்ல உரமாக மாறுது. இந்த நல்ல உரம் வந்து மண்ணில் கலக்குது, மண்ணுலையும் கலக்குது, அதே போல் தண்ணிலையும் கலக்குது. அதை வந்து நம்ம வந்து தாவரத்துக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தாவரம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ இவ்வளோ பவராக இருக்க ஒரு லைட்னிங் பவர்னாலே கரண்ட்டு தான் சொல்லுவோம். இந்த கரண்ட்டை பவரை எப்படியாச்சும் சேவ் பண்ணி அதை மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னை வரையுமே இந்த லைட்னிங்கை வந்து சேவ் பண்ணவும் முடியல. அதுக்கான ரிசர்ச் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் டெவலப் ஆகவும் இல்லை. பட் இந்த 1920 ரேஞ்சில் நிக்கோலஸ் டெஸ்லா லைட்னிங்லேருந்து வர பவரை யூஸ் பண்ணி என்னால் எலக்ட்ரிக் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த பவரை எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், ஃப்ரீயாக நான் கரண்ட் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணதாகவும், டெஸ்லா காயிலை யூஸ் பண்ணி செயற்கையாகவே மின்னல் அவரால் உண்டாக்க முடியும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் பவரை ஃப்ரீயாக கொடுத்துட்டா மற்றவங்க எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸ் வந்து அதை வந்து அப்படியே பேன் பண்ணதா அப்படி சொல்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு எலக்ட்ரிக் பவர் ஃப்ரீயாக கிடைச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வீடியோட லென்த் அதிகமானதால் லைட்னிங் அரெஸ்டரை பற்றி பேச முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லைட்னிங் அரெஸ்டரை பற்றி பேசிடுவோம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.